ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படம். அதே சமயம் கேட்ட கதையை திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இல்லாத ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக புதுசாக இருக்கும் உங்களுக்கு. உங்களில் எத்தனை பேர் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இந்த படத்துடைய ஹீரோவும் அப்படிதான். உண்மைக்காக நின்று நீதியும் நேர்மையும் நிலைநாட்டக்கூடிய வக்கீல் தொழிலை செஞ்சுக்கிட்டு பொய்யா பேசி சம்பாதிச்சு எல்லா வகையான செல்வ செழிப்புகளோட சந்தோஷமா இந்த படத்துடைய ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, அது ஓவர் வெயிட் தான். முதல்ல அந்த வெயிட்டை கம்மி பண்ணதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்கறாரு. பட் அவருடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு பொய், ஒரே ஒரு பொய் அவருடைய வெயிட்டை தாறுமாறா கம்மி பண்ண ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் எடை குறைஞ்சி கடைசியில பல்லி மாதிரி ஆகி சாகக்கூடிய ஒரு சாபத்தை அவர் சொன்ன ஒரு பொய்னால அவருக்கு வந்தடைய. சோ இப்படி அவர் சொன்ன ஒரு பொய்னால ஒரு சாபம் கிடைச்சு அவருடைய உடல் எடை கம்மியாக ஆரம்பிக்க அதை என்னென்னலாம் பண்ணி தடுக்க ட்ரை பண்றாரு. கடைசியில் அந்த சாபத்துல இருந்து தப்பிச்சாரா இல்லையான்ற கதையை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கிளாசிக்கான ஸ்கிரீன் பிளேல நமக்கு சொன்ன ஒரு கதை தான் தின்னர். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஏகப்பட்ட கார்ஸ் ஒரு டவுனுக்குள்ள நுழையக்கூடிய காட்சியோட தான் இந்த படமானது ஆரம்பிக்குது. இவங்களை ஜிப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிப்சிஸ்னா நாடோடிகள். ஸோ அப்படிப்பட்ட நாடோடிகள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ள தங்குறதுக்காக வந்துட்டு இருக்க அதை இந்த படத்துடைய ஹீரோவான பில்லின்றவர் இப்போ அவர் வீட்டுல இருந்து பாக்குறாரு. எஸ், நல்லா குண்டா கொழுன்னு இருக்காரு இல்லையா, இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இந்த டவுன்லயே ரொம்பவும் ஃபேமஸான லாயர், பர்ஃபெக்டான வேலை, பர்ஃபெக்டான குடும்பம், பர்ஃபெக்டான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனைனா அது இவருடைய வெயிட் மட்டும் தான். தலைவர் கிட்டத்தட்ட 300 பவுண்டு, அதாவது கிலோஸ்ல கணக்கு பண்ணா 130 கிலோ. அது கூட இவருக்கு கவலை கிடையாது. இவரு கூட இருக்கிற அவருடைய மனைவியான ஹெய்டிக்கு தான் கவலை. தினமும் காலையில வெயிட் செக் பண்ண வச்சு அளவுக்கு அதிகமா வெயிட் போட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா நான் கொடுக்குற டயட் ஃபுட்ஸ் சாப்பிடுறீங்களா இல்லையா, இதை முதல்ல குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று இப்ப கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இவங்களுடைய கவலை, கணவன் அளவுக்கு அதிகமா வெயிட் போட்டே போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அக்கறையான மனைவி, கூடவே லிண்டான்னு சொல்லிட்டு ஒரு அழகான பொண்ணு. லிண்டானா பில்லிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பாசமான மகள். இப்ப கூட அவ என்ன சொல்றானா, நைனா இன்னைக்கு கோர்ட்ல முக்கியமான கேஸ் போல இருக்குது, அந்த மாஃபியா மிஸ்டர் ஹேமர் அவர் எவ்வளவு பெரிய கல்பிரேட், ஆனா அவங்க வாதாடுற திறமையை வச்சு அவர் தப்பே பண்ணல அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவன் கலைக்க. லிண்டா சொன்ன மாதிரியே தான் நம்ம பில்லிக்கு இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் திறமையை வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட பொய்யையும் உண்மையாக்குவாரு, உண்மையை பொய்யாக்குவாரு. இப்ப பொண்ணு லிண்டா சொன்ன மாதிரியே கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய மாஃபியா இருப்பான், பயங்கரமான ரவுடி, அவரை வந்து மிஸ்டர் ஹேமர்னு அடமொழி வச்சு தான் கூப்பிடுவாங்க. அவரையே எந்த ஒரு தப்பும் பண்ணாதவர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேஸ்ல இருந்து இப்ப நம்ம பில்லி காப்பாத்தி விட, அதனால சந்தோஷமான அந்த ஹேமர் என்ன பண்றாருன்னா, அடுத்த சீனே அவருடைய பிரைவேட் போட்டுக்கே கூட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை ஒண்ணு வச்சு, நண்பா எனக்கு எவ்வளவு பெரிய உதவி நீ பண்ணிருக்க தெரியுமா, உன் வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஏதாச்சும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கூப்பிடு, ஒரு நண்பனா சகோதரனா நான் உனக்காக வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம பில்லி இப்ப என்ன பண்றாருன்னா நேரா அவருடைய ஆபீஸ்க்கு தான் வராரு. அப்படி ஆபீஸ்க்கு வரும்போது தான் ஒரு விஷயத்தை நம்ம பில்லி நோட்டீஸ் பண்றாரு. அவங்களுடைய ஆபீஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கக்கூடிய பார்க்ல தான் இவர் காலையில பார்த்தா தெரியுமா அந்த ஜிப்சிஸ் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா குடியேறி இருக்காங்க, டென்ட் எல்லாம் போட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு அழகான பொண்ணை நம்மால் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கையில ஸ்லிங் ஷாட் வச்சிருக்காங்க, அதுல அவங்க ஜித்து போல இருக்கு. அவங்க வந்து அதை அடிச்சு அங்க வேடிக்கை காமிச்சிட்டு இருக்க. இப்ப அதை பார்த்துட்டு இவர் உள்ள வரும்போது நம்ம பில்லியோட ஆபீஸ்லயே ஒரு ஃப்ரெண்ட் அவருக்கு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா அதே பொண்ணை அவன் பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு நம்ம பில்லி கையில ஒரு $5 கொடுத்து, ஏன்பா பில்லி இந்த $5 கொடுத்து அந்த பொண்ணுடைய ஸ்கர்ட்டை கொஞ்சம் தூக்க சொல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை ஒரு மாதிரி அசிங்கமா கமெண்ட் பண்ணி அருவருப்பா இவங்க பேசிட்டே இருக்கும் போதே டக்குன்னு அந்த பொண்ணு இந்த ஜன்னலை திரும்பி பார்ப்பாளா. அதை பார்த்த நம்ம பில்லி, டேய் நீ பேசினது கேட்டுச்சு போல இருக்குது, அவனை மாட்டினடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வீட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்தா அங்க நம்ம பில்லியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜட்ஜ் ஒருத்தர். அவர் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜட்ஜுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவங்க ஆக்சுவலி உங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். டங்கன் சொல்லிட்டு ஷெரீஃப், அவரை கூட்டிட்டு வந்து இந்த ஜிப்சி கூட்டத்தெல்லாம் விரட்டிட்டு இருக்க. அந்த ஷெரீஃபும் போயிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நியூஸஸ் பண்ணாதீங்க, ஊருக்கு வெளியில போய் வேணா தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவர் விரட்டி அடிச்சிட்டு இருக்க. அப்பதான் அந்த ஜிப்சி கூட்டத்துல ஒரு வயசான ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் தான் ஆக்சுவலி அந்த கூட்டத்துக்கே தலைவர் போல இருக்கு. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷெரீஃப் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நாங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க எல்லாரும் கிளம்புங்க, நம்மள ஊரை விட்டு வெளியில எல்லையில தங்கிக்க சொல்லிட்டாங்க, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவருடைய ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு கிளம்ப இவர் சொன்ன உடனே எல்லாரும் அந்த இடத்தை விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி காலி பண்ணி போயிட்டு இருக்கும்போது
இந்த ஜட்ஜி அதுக்கப்புறம் அந்த ஷெரீஃப் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவனெல்லாம் ஊருக்குள்ளேயே விடக்கூடாது, நோய் ஏதாவது பரப்பிட்டு போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இப்ப அந்த இடத்த விட்டு கிளம்பும் போதுதான் அப்போ அந்த ஜிப்சி கூட்டத்துல இருந்து அந்த பொண்ணு இவங்க கமெண்ட் பண்ணாங்களே அந்த பொண்ணு நம்ம பில்லிய ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் குறுகுறுன்னு பாக்குறா. அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டுட்டு டக்குன்னு அவளுடைய ஸ்கர்ட்டை முட்டி வரைக்கும் தூக்கி நம்ம பில்லிய பார்த்து நல்லா காரி துப்பிட்டு போறா. என்னன்னு பார்த்தா இவளை தப்பா அவங்க கமெண்ட் பண்ணது அவளுக்கு சென்ஸ் ஆயிருக்கு போல இருக்குது. சோ அதனால நம்ம பில்லிய பார்த்து இப்படி ஒரு துப்பிட்டு அவங்க வந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் நம்ம பில்லி அதுக்கப்புறம் பில்லுடைய ஒய்ஃப் அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜி அவங்களுடைய ஒய்ஃப் இவங்களாம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இப்ப பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவா அடிச்சு நவுத்துறாரு. இப்ப இவர் கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருக்குது. அவரோட ஒய்ஃப் பார்த்தோம் இவரை விட்டா இந்த ரெஸ்டாரண்ட்டே காலி பண்ணுவாரு, நாங்க கிளம்புறோம் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல வரும்போது என்னங்க நீங்க இப்படி சாப்பிடுறீங்க, விட்டா ஸ்பூனு ஃபோக்கு எல்லாத்தையும் முழுகிடுவீங்க போல இருக்கே, அப்புறம் நான் கொடுக்குற டயட் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், உங்களை இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க, இருங்க எப்படி என்னுடைய வழிக்கு உங்களை கொண்டு வரேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிரைவிங்லயே நம்ம ஹீரோக்கு பிளஷர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொமான்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிட. இப்படி இந்த நிலைமையில இவங்க ஒரு பக்கம் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அந்த ஜிப்சி ஸ்கூட்டர் இருந்ததுல அதுடைய தலைவர் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு மெடிசன் வாங்குறதுக்காக வராரு. கூடவே அவருடைய பொண்ணான சுசானாவை வந்து கூட்டு வந்திருக்காரு. பாக்குறதுக்கு ஏதோ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருப்பீங்களே, ஆக்சுவலி சுசானாக்கே வந்து 80 வயசு, இவருக்கு 106 வயசாம். ஆக்சுவலி இவங்க அவருடைய பொண்ணு. இப்போ எங்க ஒரு மெடிசன் வாங்கிட்டு இருக்க சுசானாக்கு வந்து எனக்கு ரொம்பவும் குளிருது, நான் போயிட்டு கார்ல இருந்து ஓவர் கோட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோட கிராஸ் பண்ணி போக அந்த ரோட்ல தான் நம்ம ஹீரோ பில்லியும் ஒய்ஃபும் அன்வான்டட் திங்ஸ் பண்ணிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு வர அந்த சுசானா பாட்டியை நம்ம ஹீரோ அடிச்சு தூக்கிடுறாரு. அவ்வளவுதான், ஸ்பாட் அவுட் அந்த பாட்டி. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பில்லியுடைய பொண்ணான லிண்டா கேக்குறாங்க, அப்பா நீங்க எல்லாரையும் காப்பாத்தி விட்டுருக்கீங்க, உங்களை யாருப்பா இப்ப காப்பாத்துவா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருமா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், நான் உனக்கு கொலலாம் பண்ணல, இந்த கேஸ்ல இருந்து எனக்கு எப்படி வரணும்னு தெரியும், நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே கோர்ட்ல நம்ம பில்லியோட கேஸ் தான் வருது. இதுக்கு நீதிபதியா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான், சொல்லவே தேவையில்ல அந்த ஜட்ஜ். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தா இவங்களுடைய ஃப்ரெண்டான அந்த போலீஸ் ஆஃபீஸர் தங்கன் தான், சொல்லவே தேவையில்ல. ஜட்ஜும் ஃப்ரெண்டு போலீஸும் ஃப்ரெண்டுனா என்ன நடக்கும், எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஃபேவரா போகுது. நம்ம ஹீரோவுடைய கார் நார்மலான ஸ்பீட்ல தான் வந்துச்சான், அந்த பாட்டி தான் கண்ணு மண்ணு தெரியாம குறுக்க வந்து விழுந்து செத்து போயிட்டாங்களாம். சோ அதனால இது ஒரு ஆக்சிடென்ட், இவர் ஃபைன் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தடையும் இல்லாம நம்ம பில்லிய வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்படி நம்ம ஹீரோ போலீஸையும் ஜட்ஜையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த லேடியுடைய சாவுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்காம அப்படியே ஜாலியா இப்ப வெளியில வர அங்க சுசானாவுடைய அப்பா வந்து நிக்கிறாரு. அதான் அந்த ஜிப்சிஸோட தலைவர். அவரு இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்க, பொண்ணை கொன்னதுனால மூஞ்சிலே பொக்குன்னு ஒண்ணு வச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லி எதிர்பார்க்கிறாரு. ஆனா அது எதுவுமே பண்ணாம அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய கொழு கண்ணத்தை அப்படியே லைட்டா தடவி தின்னர் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு போயிடுவாரா. இதை பார்த்து நம்ம பில்லிக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இது, வந்தான் கண்ணத்தை தடவி பார்த்துட்டு தின்னர்னு சொன்னா அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்கான். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் கொழுன்னு சுச்சு புச்சிக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால நம்ம கண்ணத்தை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா எடுத்துக்கிட்டு நம்ம ஆள் வீட்டு கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோ காலையில வெயிட் செக் பண்ணி பாப்பா இல்லையா. சோ அந்த மாதிரி இப்ப செக் பண்ணா ஒரே நாள்ல 10 கிலோ கம்மியா இருக்கு. அதை பார்த்த பில்லியோட ஒய்ஃப் ஐடி, என்னங்க ஒரே நாள்ல 10 கிலோ கம்மி பண்ணிருக்கீங்க, அப்ப நான் கொடுக்குற டயட் ஃபுட்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கும்போது நம்மால் ஃப்ரிட்ஜை திறந்து கபகபன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஏங்க இப்படி சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு செல்லம், எடையை கம்மி பண்ணிருக்கல, அதுவும் அளவுக்கு அதிகமா, அதை காம்பன்சேட் பண்ண வேணாவா, நான் இவ்ளோ எடையை கம்மி பண்ணதுக்கு இது எனக்கு ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முங்குன்னு முக்கிட்டு அடுத்த சீனே ஃப்ரெண்ட்ஸும் கூட கால்ஃப் விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்துறாரு. அங்கேயே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான அந்த ஜட்ஜி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா மைக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தா நம்ம பில்லிக்கு மட்டும் இல்லாம அவருடைய ஃப்ரெண்டான இந்த ஜட்ஜு அதுக்கப்புறம் இந்த போலீஸ் எல்லாருடைய ஃபேமிலி டாக்டருமே இவர் தான். ஏன்னா இவர் ஒரு டாக்டர், இவங்க எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து கால்ஃப் விளையாடிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது அப்போ இந்த ஜட்ஜ் இருக்கா இல்லையா, யோ டாக்டரே இங்க வாயேன், இந்த நெஞ்சுகிட்ட பாரு ஏதோ செதிலா புண்ணு மாதிரி வந்திருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு காட்ட, அதை பார்த்த டாக்டர் மைக், ஜட்ஜி சார் இதனோ பார்க்கறதுக்கு சொரியாசிஸ் மாதிரி இருக்குது. என்னது சொரியாசிஸா, ஆமா பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்குது. இப்ப நம்ம பில்லி பார்த்துக்கிட்டே மறுபடியும் இப்ப வெயிட் செக் பண்ணி பார்த்தா இந்த விளையாடிட்டு இருந்த கேப்ல 2 கிலோ கம்மியா இருக்காரு. இதை பார்த்த பில்லியா, என்னது இது இவ்வளவு வேகமா நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜி கிட்ட, ஏன் சார் அந்த ஜிப்சிஸோட தலைவன் அந்த வயசானவன் அவன் அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்த்தானா சார் போது, ஆமாப்பா என் வீட்டுக்கே வந்துட்டான், வந்தவன் என் நெஞ்சில டச் பண்ணி ஏதோ ஒன்னு சொன்னான்ப்பா, அவன் என்ன சொன்னான்றது எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா தொட்டுட்டான்ப்பா, அவன் தொட்ட இடம் பாரு ஒரு மாதிரி சொறி ஆயிடுச்சு, எனக்கு என்னவோ ஏதோ ஒன்ன பரப்பி விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், இதை முதல்ல கியூர் பண்ணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மறுபடியும் நம்ம ஹீரோ வெயிட் செக் பண்ணி பார்த்தா இன்னைக்கு வெயிட் ரொம்பவும் கம்மியா இருக்குது. அத ஒய்ஃப் பார்த்துட்டு, எங்க நாளுக்கு நாள் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, நீங்க தயவு செஞ்சு நான் கொடுத்த டயட்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி
மாதிரி சொல்ல, என்ன டயட், நீ கொடுக்குற டயட் எல்லாம் நான் சாப்பிடுறதே இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் சொல்வாரா. என்னது நீங்க டயட்ல இல்லையா, அப்புறம் எப்படி இவ்வளவு வெயிட் லாஸ் ஆகுது, சம்திங் ராங்குங்க, இவ்வளவு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்ட்டு இப்ப ஐடி என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரு விஷயமா தான் இருக்கும், கேன்சரா தான் இருக்கும். சோ நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் நீங்க செக் பண்ணி பார்த்தே தான் ஆகணும், இன்னைக்கே போயிட்டு நம்ம மைக்க பார்த்தே ஆகணும், அதான் ஃபேமிலி டாக்டர் இல்லையா, அவர் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல அங்க போயிட்டு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பார்த்தா, யோ பில்லி என்னையா இது, பாக்குறதுக்கு தான் அன்ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்க, பெர்ஃபெக்ட்டா இருக்கியா உன்னுடைய பாடி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிட்ட. அடுத்த சீனே நம்ம பில்லி அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை பேண்ட் இதெல்லாம் லொடலொடன்னு ஆயிடுச்சா, அதனால ட்ரெஸ் தைக்கிற கடைக்கு வந்திருக்க. அங்க டெய்லர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு, சார் என்ன சார் டயட்ல இருக்கிறீங்க, இப்படி ட்ரிம் ஆகி வந்திருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு அளந்து பார்த்தா, சார் 44ல இருந்தீங்க சார், ஆனா இப்ப சைஸ பார்த்தா 42 40 கூட தேவையில்ல போல இருக்குதே, 38 நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஷாக் ஆக. அடுத்த சீனே வீட்டுக்கு வந்த பில்லி டின்னர் அடிச்சு நவுத்துறாரு. ஏன்னா நம்ம டாக்டர் மைக்கு அவர் வேற எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாரு, இதுல வேற இன்னைக்கு டெய்லர் பாராட்டிட்டாரு. முக்கியமா இப்ப என்ன பிரச்சனைனா, முன்ன விட இப்பதான் வந்து பயங்கர பசியா இருக்கு நம்ம ஹீரோக்கு, 24 ஹவர்ஸும் சம கிரேவிங்கா இருக்குதுனால அடிச்சு ஒரு மாதிரி முரட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு இருக்க. இத பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அவருடைய பொண்ணு, ஏன்பா கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இன்ஃபேக்ட் நான் இப்படி சாப்பிடுறதுனால தான் நான் நல்லா தெம்பா இருக்கேன் அப்படின்ட்டு அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிட. இதை பார்த்து கடுப்பான பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போறா. அவ போன உடனே ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, ஏங்க கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க, தொண்டையில அடைச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் சுத்தமா கேரே பண்ணிக்காம வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடையும் அரைச்சு உள்ள தள்ளிட்டு வீட்டுல சாப்பிட்டது பத்தலன்னு சொல்லிட்டு இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு தனியா அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி அரைச்சு உள்ள தள்ளிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் மைக் வந்துட்டு, ஏப்பா என்ன இங்க தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா, இதா உன்னுடைய மத்த டெஸ்டும் வந்துடுச்சு, நீ கம்ப்ளீட்லி ஆல்ரைட், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இவ்ளோ வெயிட் லாஸ் வந்து ஆகக்கூடாது, கிளாஸ்மேன் லேப்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபுல் பாடி செக்அப் ஒன்னு பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கிளாஸ்மேன் லேபோடைய விசிட்டிங் கார்டை கொடுக்க. அதை வாங்கும்போது தான் ஒரு விஷயத்தை நம்ம பில்லி பாக்குறாரு. அதே ரெஸ்டாரண்ட்ல இவங்க ஃப்ரெண்டான அந்த ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, அவருடைய ஒய்ஃப் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னாச்சு இவங்க மட்டும் தனியா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம ஜட்ஜுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவருடைய சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க, அதனால வெளியூருக்கு போயிருக்காருன்னு போது, என்னது அவருக்கு சிஸ்டரா, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையேன்னு போது, அவருக்கு சிஸ்டர் இல்லைன்னா தோ அங்க உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு சிஸ்டர் இருக்க கூடாதா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, முதல்ல நான் சொன்ன இந்த லேபுக்கு போய் டெஸ்ட் போடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மைக் அங்க இருந்து கிளம்பிட. இது நம்ம பில்லிக்கு மனசு கேட்காம என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சீனே ஜட்ஜை பாக்குறதுக்காக அவருடைய வீட்டுக்கே போயிட. அங்க ஜட்ஜுடைய ஒய்ஃப் தான் கதவு திறக்கறாங்க. நான் ஜட்ஜை பார்க்கணும் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லையே அவர் ஊர்ல இல்லையே வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறாங்க. ஆனா நம்ம பில்லியா, இங்க பாருங்க எனக்கு நல்லா தெரியும், அந்த ஜிப்சி கூட்டத்துடைய தலைவன் அவன் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா தானே உங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்டு ஷாக் ஆன ஜட்ஜுடைய ஒய்ஃப் இப்ப நம்ம பில்லியை உள்ள விட்டு, அப்ப உன்னையும் அந்த ஜிப்சி தொட்டிருக்கான், அதனால தான் உனக்கும் வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கேள்வி கேட்க, நீங்களாம் சேர்ந்து அந்த ஆக்சிடென்ட் கேஸை மூடி மறைச்சிட்டீங்களே, அதுக்கான விளைவுகள் தான் இது. அன்னைக்கு பொண்ணை இழந்த அந்த வயசான ஜிப்சி இங்க வந்தான், வந்து இவருடைய நெஞ்ச தொட்டு ஒரு வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தையை அவரு வேணா கவனிக்காம இருக்கலாம், ஆனா நான் நல்லா கவனிச்சேன். அந்த வார்த்தை லிசார்ட் அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல, இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, அவருக்கு வந்து தொட்டு லிசார்ட்னு சொல்லியிருக்கான், நம்ம பில்லி கண்ணத்தை தொடும் போது தின்னர்னு சொல்லியிருக்கான். லிட்டரலி அவர் இவங்களுக்கு சாபத்தை கொடுத்திருக்காரு. ஜிப்சிஸுடைய சாபத்தினால தான் என் கணவன் கொஞ்சம் கொஞ்சமா பல்லியா மாறிட்டு இருக்கான், நீயும் ஒல்லியாயிட்டு இருக்க, ஜிப்சிஸுடைய சாபம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி சைக்கோவா மாறி நம்ம பில்லியை பிடிச்சி வெளில தள்ளி கதவை சாத்திட. அடுத்த சீன்லயே ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கால் பண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் சொன்னார் தெரியுமா, அந்த கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி அந்த வயசான ஜிப்சி விட்டு போன அந்த சாபத்தை பத்தி சொல்ல, அதை பத்தி அவருக்கு தெரியல, ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க அம்மா கிட்ட உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ அந்த ஜிப்சிங்க சாபம்லாம் உண்மைப்பா, அந்த சாபம் போனோம் அப்படின்னா யார் விட்டாங்களோ அவங்களே அந்த சாபத்தை எடுத்துக்கணும், அப்பதான் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பில்லி அடுத்த சீனே இந்த சாபத்தை பத்தி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க, எங்க பாருங்க இதெல்லாம் நீங்க நம்புறீங்க, அப்படி அவங்க சாபம் விட்டுருக்கணும்னா இந்த ஊரை விட்டு துரத்துனதுக்கு இந்த ஊருக்கே தான் அவங்க சாபம் விட்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, இல்ல உனக்கு புரியல, அவங்க சாபம் விட்டதுக்கு காரணம் அந்த ஆக்சிடென்ட், அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம அதுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், அதுல என்ன தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ண எனக்கு நம்ம ஜட்ஜ், அதுக்கப்புறம் கண்டிப்பா என்னுடைய போலீஸ் நன்மை அவனும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பயத்தோட நம்மால் பேசிட்டு இப்ப காலையில விடிஞ்ச உடனே டாக்டர் மைக் சொன்ன அந்த கிளாஸ்மேன் கிளினிக் அங்கதான் வந்திருக்காரு அந்த லேபுக்கு. அங்க ஒரு செக் பண்ணி பார்த்த டாக்டர், மிஸ்டர் பில்லி உங்க உடம்பு ஒரு நாளைக்கு 12,000 கிலோஸ் பர்ன் பண்ணுது, அது எப்படி உங்க உடம்புல நடக்குதுன்னு தான் எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனா உங்க வெயிட் லாஸ் உங்க உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஹெல்த்தியா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்ப அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேப்ல நம்மால ஐஸ்கிரீம் அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் சாப்பிடாம இருக்க முடியல, பசிச்சுட்டே இருக்கு, ஆனா வெயிட் லாஸும் நடந்துட்டு இருக்குது. இது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு யாரால கண்டுபிடிக்க முடியல, ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெருசு கண்ணத்தை தடவி தின்னுன்னு சொல்லிட்டு போனதுதான். சோ அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஃப்ரெண்டான அந்த போலீஸ் அவரும் கண்டிப்பா அதுல பாதிக்கப்பட்டிருப்பார் இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசர் டங்கன் அவர் வீட்டு கதவை அடுத்த ராத்திரில
தட்ட அவர் உள்ள இருந்துன்னு கதவு திறக்கவே மாட்டாரு. ஆனா நம்ம பில்லி விடுற மாதிரி இல்ல. இங்க பாரு டங்கன், நீ மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு ஜட்ஜ், அதுக்கப்புறம் நானு, எல்லாருமே அந்த சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம். சோ தயவு செஞ்சு கதவு திற, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கதவு மட்டும் அப்படியே திறக்குது. நம்ம பில்லியும் பொறுமையா உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அங்க அந்த டங்கன் தன்னுடைய ஒரு பக்கம் முகத்தை காட்டாம இருட்டுல மறைச்சு வச்சுக்கிட்டு இப்ப பேச ஆரம்பிக்க, இங்க பாரு டங்கன், அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அதை நம்ம தெரியாம தான் பண்ணோம், இதை நம்ம பேசி அந்த பெரியவருக்கு புரிய வைப்போம், அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல, என்னது ஆக்சிடென்டா, அது ஒரு பக்காவான கிரைம், நீ ஓவர் ஸ்பீட்ல வந்ததுனால தான் அந்த லேடியை இடிச்சு கொன்ன, ஆனா அதை விசாரிச்சு ப்ராப்பரா நீதி கொடுக்க வேண்டிய நீதிபதி உனக்காக தப்பான தீர்ப்பை வழங்கினாரு, அதை விசாரிக்க வேண்டியனா உனக்காக தப்பான சாட்சியை சொன்னேன், இப்படி நம்ம 3 பேரும் சேர்ந்துதான் அந்த அப்பாவி பொம்பளைக்கு கிடைக்க வேண்டிய நீதியே மாத்தி இருக்கோம், அதுல அவங்களுக்கு உயிரே போயிருக்கு, சோ கண்டிப்பா இந்த சாபத்தெல்லாம் அவன் திருப்பி எடுத்துக்க மாட்டான் அப்படின்ட்டு நம்பிக்கையை இழந்து இப்பதான் அவருடைய மூஞ்சியே காட்டுறாரு. இவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐ படத்துல தேனீக்கெல்லாம் விட்டு கடிக்க விட்டு ஒருத்தர் பபுள் பபுள் ஆயிடுவார் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பக்கம் மூஞ்சி மாதிரி இருக்கு. இதுல இந்த டங்கன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பில்லி எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் டெஸ்க்ல இருந்து ஒரு கன் எடுத்து கொடுத்து, எனக்காக நீ அவனை பாத்தீனா அவனை நீ போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கொடுக்குறாரு. ஆனா அதை நம்ம ஹீரோ வாங்க மாட்டாரு. இல்ல, அந்த பெரியவரை பார்த்து நான் பேசி புரிய வைக்க போறேன், இந்த சாபத்துல இருந்து வெளியில வர போறான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, டேய் பைத்தியக்காரா, உனக்கு புரியலையா, அந்த லேடியை கொன்னு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காதனாலதான் அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நம்ம 3 பேர் துள்ள துடிக்க சாகணும்னு சொல்லிட்டு தான் இந்த சாபத்தை அவன் விட்டுருக்கான், அதனால கண்டிப்பா மறுபடியும் அதை எடுத்துக்க மாட்டான், சோ நான் சொல்றது கேளு, இந்த கன்னை வாங்கிக்கோ, அவனை கொல்லுன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கன் எடுத்துட்டு கிட்ட வர, நம்ம பில்லி அவரை தட்டி விட்டுட்டு அந்த வீட்டை விட்டே வெளியில ஓடி வந்துறாரு. ஆனா அவர் வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலே உள்ள துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேக்குது. எஸ், அந்த போலீஸ் ஆபீசர் டங்கன் தன்னை தானே சுட்டுக்கிட்டு சாக, இதெல்லாம் பார்த்த பில்லிக்கு இனிமே பயமாயிடுது. அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடல் எடை கம்மியாகி கண்டிப்பா இந்த உலகத்துல இருந்தே நம்ம மறைய போறோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பயந்துகிட்டே வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வெளியில டாக்டர் மைக்குடைய கார் நின்னுட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா தன்னுடைய ஒய்ஃபும் அந்த டாக்டரும் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுக்கிறாரு. இப்ப அதே நினைப்போட வீட்டுக்குள்ள வந்தவர் ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிட்டுக்கிட்டே, அவங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்கிறதுனால அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, இவர் இல்லாத நேரம் இந்த வீட்டுல எப்படி இருந்திருப்பாங்க, இது எல்லாத்தையுமே இவர் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, அப்ப அங்க வந்து அவருடைய மனைவி, எங்க போயிருந்தீங்க, உங்களை தேடிட்டு டாக்டர் வந்திருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அவங்க போலீஸ் நண்பனை பார்க்க போறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவனும் அந்த பெருசு விட்ட சாபத்தினால ரொம்ப கொடூரமா மாறி போயிருந்தான், எனக்கு தெரிஞ்சு அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இப்ப சொல்ல, எங்க என்னங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு, மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்கீங்க, சாபம் சொல்லிட்டு, அந்த மாதிரி சாபம்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு வெறி பிடிச்ச மாதிரி மாறி அந்த சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 300 பவுண்ட் இருந்தேன், இப்ப 150 பவுண்டுக்கு இறங்கியிருக்கேன், முன்ன விட 6 மடங்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க, அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச நாய் மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட இப்ப கத்த ஆரம்பிச்சிடாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆபீசர் டங்கனுடைய ஃபியூனரல், அங்க அந்த டாக்டர் மைக்கோ வந்திருக்காரு. என்ன பில்லி அந்த கிளாஸ் கிளினிக் போனியா அப்படின்னு மாதிரி கேட்க, இங்க பாரு டாக்டர், இதுக்கப்புறம் உன்னோட ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, இது ஜிப்சியோடைய சாபம், ஆல்ரெடி ஒருத்தன் செத்து போயிட்டான், நான் சாகத்துக்கு தயாரா இல்ல, நான் அதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல, என்னையா சாபம் கீபோன்னு வளரிட்டு இருக்க, ஜட்ஜுக்கு இருக்குது ஸ்கின் கேன்சரும் இல்ல மண்ணும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கார்ல ஏறி உட்காந்துக்க, பின்னாடியே இவருடைய ஒய்ஃப் வருவாங்கன்னு பார்த்தா அந்த டாக்டர் கூட நின்னுகிட்டு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அவங்க அஃபேரை இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. பட் இப்போதைக்கு இது பிரச்சனையே கிடையாது இவருக்கு. ஏன்னா இப்போதைக்கு தலை போற பிரச்சனை என்னன்னா, இவர் உடம்பு கம்மியாயிட்டு இருக்கிறது தான். ஸோ அதை முதல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்த சீனை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்டான ஒரு ஆப்ரோ அமெரிக்கனை போயிட்டு மீட் பண்ணி அந்த வயசானவருடைய போட்டோ காமிச்சு இவர் எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவரு பேர் தான் டக்ஸு லிங்கி, இவரு தான் அந்த கூட்டத்துக்கே தலைமை, ஆக்சிடென்ட்ல அடிச்சு தூக்குனே ஒரு ஆயா, அவர் இவருடைய பொண்ணு சுசானா, எனது பொண்ணா, அவங்களுக்கு 80-90 வயசு இருக்கும் போல இருக்கேன் போது, ஆமா அப்ப அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்தெந்த ரூட்ல எல்லாம் போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு டீடைல் இப்ப நம்ம ஹீரோக்கு கிடைக்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டாக்டர் தடவி பார்த்துட்டு இருக்க, இவர் வந்தோன்னு டக்குன்னு உஷாராயிராங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒய்ஃப் வந்து பேச, இல்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், கிளாஸ்மேன் கிளினிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கார் எடுத்துக்கிட்டு நேரா அந்த வயசானவரை மீட் பண்ணதுக்காக கிளம்ப, அப்படி போகும்போதே இவர் வாய்ஸ் ஓவர்ல ஒரு லெட்டர் ஒன்னு வீட்டுல எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. அதை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னா, இங்க பாரு ஹைடி, அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் நானு, அந்த ஜட்ஜி, அதுக்கப்புறம் போலீஸ், இந்த 3 பேர் தான் அவருடைய பொண்ணுடைய சாவுக்கு காரணம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா மறைமுகமா 4வதா ஒருத்தங்க இருக்காங்க. அது யாருன்னா, அது நீயும் தான் இந்த கொலையில மறைமுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலி எதை இவர் மென்ஷன் பண்றாருன்னா, அன்னைக்கு ராத்திரி அவங்க தான் கார்ல உட்காந்துட்டு கசமுசா பண்ணிட்டு வந்தது, அந்த ரீசன்னால தான் இவர் போயிட்டு முட்டினாரு. சோ அப்படி இருக்க இவங்களுக்கு வந்து அந்த கொலையில பங்கு இருக்கு, அதை தான் இவர் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி அவருக்கு புரிய வச்சு, அந்த சாபத்துல இருந்து நான் வெளியில வரதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், உனக்கும் அந்த டாக்டருக்கும் ஏதோ ஒன்னு ஓடிட்டு இருக்குது எனக்கு புரியுது, நான் வரத்துக்குள்ள அதை முடிச்சுக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா அந்த ஜிப்சிங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தா, ஆக்சுவலி அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்னு அங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அங்க வச்சு தான் கூட்டத்துக்கு நடுவுல ஸ்டேஜ்ல அந்த வயசானவரையும் கூடவே அன்னைக்கு ஒரு பொண்ணு அசிங்கமா கமெண்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அந்த பொண்ணும் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வேற
வேற யாருமே கிடையாது, இறந்து போன சூசனாவுடைய பொண்ணு, அதாவது இந்த வயசானவருடைய பேத்தி. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பில்லி பார்க்க, என்னையா பில்லி பல்லி மாதிரி ஆயிட்டுக்கிற, 300 பவுண்ட்ஸ் இருந்த நீ ஒரே வாரத்துல 150 பவுண்டா மாறி இருப்பியே, இது என்ன பிரமாதம், இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் பாதியா மாறுவ, இப்படி பாதி பாதியா கம்மியாயி கடைசியில பல்லி மாதிரி மாறி சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது இங்க அவருடைய பேத்தி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு பொம்மை வச்சிருக்காங்க, சூனிய பொம்மை. அது ஒரு மாதிரி ஒல்லியா நலிஞ்சு போயிருக்கு. அதை தூக்கி நம்ம ஹீரோ மூஞ்சில அடிச்சு இப்ப அவங்களோட ஸ்லிங் ஷாட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு துரத்த ஆரம்பிக்க, உயிரை கையில புடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு அந்த ஃபெஸ்டிவலை விட்டு ஓடி வரும்போது அப்ப சர்க்குன்னு ஒரு காரு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒருத்தன் லிசர்ட் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அது வேற யாருமே கிடையாது, நம்ம பில்லியுடைய ஜட்ஜ் ஃப்ரெண்டு. அவர் கம்ப்ளீட்டா இப்போ வந்து பல்லி மாதிரியே மாறி போயிருக்காரு. வா உன்னை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன், வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு பில்லியை வண்டியில ஏத்திக்கிட்டு எப்படியோ அங்க இருந்து தப்பிக்க போற வழியில, பில்லி அவனுடைய சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் வழியை கண்டுபிடிச்சேன், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்மளாம் அவர் சொல்றாரு. யோ என்னையா சொல்ற, உனக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரியும், நீ எப்படி கரெக்டா வந்த, இப்படிலாம் இவங்க பேசிக்கிட்டே இப்போ ஒரு பிரிட்ஜில் போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல சாபம் கொடுத்த தாத்தா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் லாரி எடுத்துக்கிட்டு செம்ம வேகமா வந்து நம்ம ஹீரோவும் ஜட்ஜும் வந்துட்டு இருக்கக்கூடிய காரை அடிச்சு அப்படியே வெடிக்க வைக்க, அப்படியே துடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோ பெட்ல இருந்து எழுந்துக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இது அத்தனையும் கனவு. கனவுல இருந்து தெரிச்சு எழுந்தவர் முதல்ல ஜட்ஜுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு காலை போட்டா, போன் எடுத்து அவருடைய மனைவி, அவர் நேத்து ராத்திரியே காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு கண்டெய்னர் லாரியில அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல, ஆக்சுவலி அவர் இறந்து போனது தான் நம்ம ஹீரோக்கு இங்க கனவு மாதிரி வந்திருக்கு போல இருக்கு. அவ்வளவுதான், 3 பேர்ல 2 பேர் காலி ஆயிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளும் செத்துரும், அதுக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே உண்மையிலே கனவு இல்லாம உண்மையிலேயே அவங்கள மீட் பண்ணதுக்காக ஃபெஸ்டிவல் போடப்பட்டிருந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க நேத்து ராத்திரியே காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அடுத்து இங்க இருந்து அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அங்கேயே பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் அடுத்து இவங்க இங்க தான் போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீடைல கொடுக்க, அந்த டீடைல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து இப்ப வீட்டுக்கு கால் பண்ணா, போனை வந்து பொண்ணு எடுக்கிறா, அம்மா எங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டா, டாக்டர் மைக் வீட்டுக்கு வந்திருக்காரு, 2 பேரும் கிச்சன்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போது, என்னது அவன் வந்திருக்கானா, கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு மாதிரி கேட்க, அதெல்லாம் தெரியலப்பா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க, இருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அம்மாவை கூப்பிட்டு விட, பில்லி எங்க இருக்கீங்க, சொல்லிக்காம கொல்லிக்காம நீங்க எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, பில்லிக்கு அவங்க கூட பேசுறதுக்கே விருப்பம் இல்ல. இல்லீகல் அஃபேர், அந்த ஆக்சிடென்ட் எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க, ஆனா அனுபவிக்கிறதெல்லாம் நானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அந்த போனையே உடைச்சிட்டு இப்ப வேற வழியே இல்லாம கஷ்டப்பட்டு எப்படியோ அன்னைக்கு ராத்திரி அந்த ஜிப்சிஸ் கூட்டத்தை சேஸ் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க அந்த வயசான தலைவருடைய பேத்தி, அதாவது இறந்து போனவங்களுடைய அந்த பொண்ணு, அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் என் அம்மாவே கொண்டுட்டு என்ன தைரியம் இருந்தா இங்க வந்து நிப்ப, அப்பாலே போ சாத்தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ ஷர்ட்டை தூக்கி அவர் எந்த அளவுக்கு மெலிஞ்சு போயிருக்காரு அப்படின்றத காட்டிட்டு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்ன காப்பாத்துங்க, நீங்க விட்ட சாபத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, அது ஒரு ஆக்சிடென்ட், அவங்க தான் வந்து என் வண்டியில விழுந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்ப கதறிட்டு இருக்கும் போது தான் அங்க இப்ப அந்த பெரியவர் வராரு. எது ஆக்சிடென்ட்டா, நீ வேகமா வண்டியை ஓட்டி என் பொண்ணை அடிச்சு கொன்னுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி ஒருத்தாம 3 பேர் ஒன்னு சேர்ந்து கேஸை உடைச்சு அசால்ட்டா வெளியில வந்தீங்களே, அந்த கோர்ட்ல இருந்து வேணா நீங்க தப்பிச்சிருக்கலாம்டா, ஆனா என் கோர்ட்ல தண்டனை மட்டும் தான்டா, நீங்க 3 பேரும் கொடூரமா சாவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்ல கத்திட்டு இருக்க, இங்க பாருங்க பெரியவரே, ஆல்ரெடி 2 பேர் செத்து போயிட்டாங்க, இப்ப நானும் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன், ஒருவேளை நானும் இறந்து போயிட்டேன்னா உங்க பொண்ணு என்ன உயிரோட வர போறாங்க, அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, குடும்பம் இருக்கு, தயவு செஞ்சு நீங்க விட்ட சாபத்தை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு காலை பிடிச்சி பழ ஆரம்பிச்சிட, டேய் உனக்கு உன்னமாடா புரியல, என் பொண்ணுடைய சாவுக்கான ஜஸ்டிஸ் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது, இடிச்சிட்டு ஆமா நான் தான் இடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நீங்க போயிருந்தா கூட உங்களை விட்டுருப்பேன், ஆனா அதை பண்ணாம என் பொண்ணு மேலதான் தப்புன்னு கேச மாத்தினீங்களாடா, அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டா நீங்க இப்படிதான் சாகணும்னு சொல்லிட்டு, சோ ஒழுங்கு மரியாதையா என்ன கோவப்படுத்தாம இங்க இருந்து கிளம்பு, அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சு உயிரோட இருப்ப அப்படின்னு மல்லாம் இப்ப மிரட்டிட்டு இருக்கும்போது இது கேட்டு இப்ப நம்ம பில்லி கடுப்பாயிட்டு, டேய் நாடோடிகளா நீங்க என்னடா எனக்கு சாபம் விடுறது, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்போ ஒயிட் மேன் நான் உங்களுக்கு சாபம் விடுறேன்டா, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிடுவீங்கடா அப்படின்னு மாதிரி சாப விட, இதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படி அவங்க சிரிக்கிறத பார்த்து இனிமே நம்ம ஹீரோ கடுப்பாயி அசிங்கசியமா இப்ப பேச ஆரம்பிச்சிட, அந்த வயசானவரை பார்த்து கை நீட்டி உன்னை காலி பண்ணிடுவனா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப அந்த ஸ்லிங் ஷாட் பேத்தி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க உண்டிகோலை வச்சு ஒரே டி கையில உள்ள பேரிங் பாலை வச்சு அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ உள்ளங்கையே ஓட்டையாட ஒழுங்கா ஓடி போயிடு போல, அடுத்த ஷாட் உன்னுடைய நெத்திக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மிரட்டி நம்ம ஹீரோ ஓட விட்டுற. இப்ப கட் பண்ணா அங்கேயே பக்கத்துல ஒரு மோட்டல்ல ரத்தம் ஊத்திக்கிட்டு ஒண்ணுமே முடியாம உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அப்ப நம்ம டானுடைய ஞாபகம் வருது, வேற வழியே இல்லாம தான் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழ. அவ்வளவுதான், அடுத்த சீனே ஒரு டாக்டர் வராரு, நம்ம பில்லிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படுது. நம்ம டானே நேரா வந்து அவர் செஞ்சு கொடுத்த சத்தியம், உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் வருவேன் உனக்காக அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, சோ அதுக்காக நேரா வந்து முதல்ல வெயிட் செக் பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில அவர் வெயிட் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த சாபம் அது இல்லாம தன்னுடைய ஒய்ஃப் வந்து அந்த டாக்டர் கூட அஃபேர்ல இருக்குது. இது எல்லாத்தையுமே சொல்லி நம்ம பில்லி இப்ப அந்த டான் கிட்ட அழ ஆரம்பிச்சிட, கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன், உனக்காக நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் இந்த டான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ராத்திரியே அந்த ஜிப்சிங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வார்னிங் லெட்டர், ஒழுங்கு மரியாதை
மரியாதையா அந்த சாபத்தை திருப்பி எடுத்துக்கோங்க, இல்லனா நீங்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் லெட்டரை போட்டுட்டு அந்த டவுனை சேர்ந்த ஒருத்தனுக்கு காசு கொடுத்து அந்த ஜிப்சி கூட்டத்தை வேவு பார்க்கறதுக்காக அவங்க கூட்டத்துக்குள்ளேயே இருந்து ஒருத்தனை அனுப்பி வைக்கிறாரு. அவனும் உள்ள போயிட்டு அவங்க எங்க இருக்காங்க, என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த நாள் காலையில நம்ம டானுக்கு அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். ஆனா சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அந்த வயசானவருடைய பேத்தி அவங்க ஹஸ்பண்ட் கையில இவன் வகையா மாட்டுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோவும் கேங்ஸ்டரும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டுக்கு வெளியில இப்போ ஒரு கார் வந்து நிக்குது. என்னடா இது கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னு பார்த்தா இந்த டான் அனுப்புன அந்த கருப்பாடு அவன் கண்ணெல்லாம் நோண்டி அவனை சாகடிச்சு இவர் என்ன வார்னிங் கொடுத்தாரு, ஒழுங்கு மரியாதையா அந்த சாபத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு பதிலா அவன் நெத்தில நெவர் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கி அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதை பார்த்த டான் செம கடுப்பாயிரான், கன் எடுத்துறான் கையில. நம்ம ஹீரோ பயப்படுறாரு, இது ஏதோ தப்பா முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பாக்குறாரு. ஆனா நீ ஒன்னும் இதெல்லாம் கவலைப்படாத, இதெல்லாம் அசால்ட், பேச்சு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே அந்த டான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜிப்சிங்களுடைய கேம்ப் சைட்டுக்கு போறாரு. அங்க வந்து அந்த பேத்தியுடைய ஹஸ்பண்ட் இருப்பார் இல்லையா, அவரு தனியா மாட்ட அவர் தலையிலே அடிச்சு மட்டை பண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டு கன் எடுத்து சரமாரியா சுட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஷூட் அவுட்ல ஏகப்பட்ட அந்த ஜிப்சிஸ் மாட்டிக்கிறாங்க. அவங்களும் எதிர்த்தாக்குதல் நடத்த ட்ரை பண்றாங்க. ஆனா எங்க இருந்து சுடுறாங்கன்றதே தெரியாம அவங்க முடிச்சிட்டு இருக்க பல பேர் அந்த கூட்டத்துல காயப்பட்டுறாங்க, சில பேர் இறந்தே போயிடுறாங்க. இதுல கடைசியா அந்த வயசானவருடைய பேத்தியுடைய ஹஸ்பண்ட் அவர் அப்படியே நடக்க விட்டு அவரையும் சுட்டு சாகடிச்சிட்டு அவருடைய உடம்புல மறுபடியும் ஒழுங்கு மரியாதையா அந்த சாபத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இந்த டான் எஸ்கேப் ஆயிட கணவனை இழந்த அவங்க பேத்தி கதறி கதறி அழுகிறத அந்த வயசானவர் பாக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த ஷூட் அவுட் நடந்திருக்குதுல, அதனால விசாரிக்கிறதுக்காக ஒரு FBI ஏஜென்ட் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பேத்தி கிட்ட ஒருத்தர் கூட்டின்னு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல, இந்த டான் தான். அடுத்து இந்த பேத்தியை தூக்குறதுக்காக பிளான் பண்ணி இப்படி நான் ஒரு ஏஜென்ட்னு சொல்லிட்டு இந்த ஷூட் அவுட்டை பத்தி விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி நேத்து நடந்த ஷூட் அவுட்ல ஒருத்த மேல சந்தேகம் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், இவனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய போட்டோவை காட்ட அதை பார்த்த உடனே இவங்க கொந்தளிக்கிறாங்க. ஆமா இவன் தான் எங்களை மிரட்டிட்டு போனா, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பதறாதமா அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், நீ ஸ்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணை தூக்கிட இவங்க இடத்துக்கு அவங்களை கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே தெரியுது இவன் தான் மெயின் கல்பிரேட்னு சொல்லிட்டு. சோ அதனால அவங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்த அப்ப பட்டுன்னு ஒரு பாட்டில் எடுத்து இதா ஆசிட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஊத்திடுவானா. கீழே விழுந்து அந்த பொண்ணு துடிக்க என்ன சாதாரண பேக்கிங் சோடாக்கே இப்படி பயப்படுற, இங்க இருக்கு பாரு ஒரிஜினல் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க நெத்தியில வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட. இதெல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு, பார்த்துட்டு வேணாப்பா விட்டுரு, இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட அந்த டான் இங்க பாரு என் நண்பன் சொல்றான்றதுனால உன்னை விடுறேன், ஒழுங்கு மரியாதையா உன் தாத்தா கிட்ட போயிட்டு அந்த சாபத்தை எடுக்க சொல்ற, என் நண்பன் மட்டும் குணமாகல உங்க கும்பல்ல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த ஆசிட் பாட்டில அவளுடைய நெத்தியில நிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அசையாம இருந்தீங்கன்னா நாங்க போற வரைக்கும் மூஞ்சி பொசுங்காம இங்க இருந்து கிளம்பலாம், இல்லனா உன் மூஞ்சி காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இப்ப நம்ம பில்லியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட கொஞ்ச நேரத்திலே அந்த ஆசிட் பாட்டில தட்டி விட்டுட்டு உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்த இப்ப கட் பண்ணா ஒரு பார்க், அங்க இருக்கக்கூடிய பெஞ்ச், அதுல வந்து நம்ம ஹீரோ பில்லிய இந்த டான் உட்கார வச்சுட்டு மிரட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வருவான், கண்டிப்பா அந்த சாபத்தை எடுக்கிறதுக்காக வருவான், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்கார வச்சுட்டு போக அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த தாத்தா வராரு. வரும்போதே கையில ஒரு ஸ்ட்ராபெரி பை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து பக்கத்துல உட்காந்து நீ என் பொண்ணுக்கு பாவம் பண்ண, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சாபத்தை நான் உனக்கு விட்டேன், ஆனா இப்போ நீயும் உன்னுடைய பைத்தியக்கார ஃப்ரெண்டும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்துக்கே வந்து ஆபத்து விளைவிக்க பாக்குறீங்க, என் பேத்துடைய புருஷனை கொன்னீங்க, என் கூட்டத்துல இருந்தவங்களை கொன்னீங்க, இப்ப கடைசியா என் பேத்தியும் சாகடிக்க பாக்குறீங்க, அவளாச்சு நல்லா இருக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த சாபத்தை நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த ஸ்ட்ராபெரி பையில நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி அமுக்கி அவருடைய ரத்தத்தை விட்டு இந்த ஸ்ட்ராபெரி பையை எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு அப்படின்னா உன்னுடைய சாபம் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும், அவங்க உடனே செத்து போயிடுவாங்க, நீ குணமாயிடுவ, கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் சொல்லிட்டு அங்க எழுந்து போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு நீ ஆல்ரெடி நிறைய பாவங்கள் பண்ணிருக்க, அந்த பாவத்துக்கு நீ எதுவுமே அனுபவிக்கல, ஒன்னு பண்ணு, இந்த பைய நீயே சாப்பிட்டுட்டு செத்து போயிடு, ஒரு நியாயமான நல்ல சாவை தேடிக்கோ, இப்பவாது மனுஷனா திருந்து அப்படின்ற மாதிரிலாம் டயலாக் பேச யோ பெருசு இந்த டயலாக்லாம் வேணாம், வழி சொல்லிட்டல அங்க இருக்கு பாரு உனக்கான வழி, கிளம்பிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை நான் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அது யாரா இருக்கும் அப்படின்ற கியூரியாசிட்டி இப்ப நமக்கு வரும்போது பில்லி வீட்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா வழக்கம் போல பொண்ணு தான் போன் எடுக்கிறாங்க. எங்க பார்க்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு மாதிரிலாம் கேட்க செல்லம் அப்பா சொல்றத நல்லா கவனி, உங்க அம்மாக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம், அதனால தான் நான் வெளியில வந்துட்டேன், பட் மறுபடியும் திரும்பி நான் வீட்டுக்கு தான் வரப்போறேன், அம்மாக்கும் எனக்கும் கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் வேணும், அதனால நீ ஒன்னு பண்ணு, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ, அப்பா வரும்போது நீ வீட்டுல இருக்காத, நாங்க கொஞ்சம் அப்படியே பர்சனலா இருந்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு வந்து ஓகேப்பா நீங்க முதல்ல வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிட. ஆக்சுவலி நம்ம பில்லி முடிவு பண்ணிட்டாரு தனக்கு துரோகம் பண்ண தன்னுடைய பொண்டாட்டி அவ தான் இதுக்கு கரெக்டா இருப்பா, அவளுக்கு தான் இதை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இப்ப நேரா வீட்டுக்கு வராரு. வந்தா பொண்ணு இல்ல மனைவி கிட்ட ரொம்பவும் பாசமா பேசுறாரு. உனக்காகவே நான் ஒரு ஸ்ட்ராபெரி பை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிடவும் வைக்கிறாரு.
வைக்கிறாரு. அவருடைய சாபத்தை அவங்களுடைய மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கண் முடிக்கிறாரு. கண் முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அவங்க மனைவி இறந்து போயிருக்காங்க. பட் பில்லிக்கு சாபம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேர ஆரம்பிச்சிடுது. அப்படியே ஒரு புது தெம்போட எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இப்ப அப்படியே கீழே இறங்கி வராரு. புது வாழ்க்கை, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம நினைச்சது நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கர்வத்தோட இறங்கி வந்த பில்லிக்கு இங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. அது என்னன்னா, பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பா வந்துட்டீங்களா? நானும் வந்துட்டேன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்காக நீங்க கொண்டு வந்த பை தான் சாப்பிட்டேன், ரொம்பவும் டேஸ்டியா இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றா. அவ்வளவுதான், அந்த இடத்துல இவர் உடஞ்சே போறாரு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இவனுக்கு ஒரு திருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சு கூட திருந்தாம மறுபடியும் ஒரு குற்றம் பண்ணணும்னு நினைச்சாரு. அதோடைய விளைவா அவரு நினைக்காத ஒண்ணு நடந்துருது. பொண்ணு அதை சாப்பிட்டுட்டா. கொஞ்ச நேரத்துல பொண்ணும் செத்து போறா. இந்த இடத்துல தான் பில்லிக்கு பயங்கரமா ஹிட் ஆகுது. இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு நம்ம ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்னாடியே பண்ணியிருந்தா ஒரு 2-3 பேர் உயிரோட அதை வச்சு இருந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல இப்போ ரியலைஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராபெரி பை அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நம்மளும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கலான்னு போகும்போது அப்ப வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா காலங்காத்தால டாக்டர். யாரா நீ? காலங்காத்தால ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்க இவரை பார்த்த டாக்டருக்கு ஒரே ஷாக்கு. நீங்க 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 எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் உளர ஆரம்பிக்க, பதறாதீங்க டாக்டர், பை சாப்பிட்றீங்களா? ரொம்ப ஸ்பெஷலான பை, சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப பில்லி இந்த டாக்டரை உள்ள கூட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி ஸ்கிரீனை பார்த்து ஒரு வில்லத்தனமான சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃபீல் குட் மாதிரி, ஆனால் ஃபீல் குட் கிடையாது, பட் இருந்தாலும் வித்தியாசமான ஒரு கதையை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தது கதை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நீங்களும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.